வணக்கம் நண்பர்களே, கடைகளே உடைய திறம்படை சேனலுக்கு உங்களை வரவேற்பு பெருமூச்சுக் கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு வருது. அதில் ஒண்ணுதான் நீங்க இந்த வீடியோல என்ன நலத்திட்ட உதவி வழங்குறாங்க, அதனுடைய பயன்கள் என்ன, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்றது, இன்னும் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் வேணும்னா பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோல அந்த ஸ்கீம் பத்தி நான் டீட்டெயிலா போடுறேன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறேன்னா, தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர் துறை சார்பில் சிறந்த இயற்கை முறை விவசாயிகளுக்கு ரொக்க பரிசு வழங்கினாங்க. அதை பத்தி நீ பார்க்க போறோம். அதை பத்தி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி குறிப்பிட்டு எடுக்கிறாங்க. அதில் என்ன சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம் வாங்க. இதுதான் செய்தி இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, சிறந்த இயற்கை முறை விவசாயிகள் ரொக்க பரிசு. தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர் துறை சார்பில் இயற்கை முறையில் தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் மாநில அளவில் சிறந்த விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் பிளஸ் ஊக்கத்தொகை வழங்கும் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு முதல் பரிசு 1 லட்சமும், இரண்டாவது பரிசு 60,000மும், மூன்றாவது பரிசு 40,000 சொல்லிக்கிறாங்க. இது இதுக்கு யாராவது கழிச்சுனா தமிழ்நாட்டில் வசிக்கும் சொந்த நிலம் வைத்திருப்போர் அனைத்து விவசாயிகளுக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. சென்னை நீங்களாவும் ஒரு கண்டிஷன் சொல்லிக்கிறாங்க. இதுக்கு எங்க விண்ணப்பிக்கலாம்னா, விவசாயிகள் விண்ணப்பித்ததனை சம்பந்தப்பட்ட வட்டார அல்லது மாவட்ட தோட்டக்கலை அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டுங்க. இந்த விண்ணப்ப படிவம் எங்க கிடைக்குன்னா, www.tenagriculture.dn.govt.in என்ற இணையதளத்தில் உள்ளது. வாங்க நம்ம இந்த வெப்சைட் போய் எப்படி அப்ளை பண்றது பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் பண்ணிடுங்க. அதில் சர்ச்சா டைப் யூஆர்எல் இருக்கும். அதில் agriculture டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதும் இதே மாதிரி பேஜ் தான் வரும். பாருங்க, tnagriculture.dn.govt.in இருக்கு. அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள அப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் இருக்கும். இதுதான் தமிழ்நாடு அரசோட அக்ரிகல்ச்சர் ஃபார்மல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸோட மெயின் வெப்சைட் பேஜ். கேட்பாங்க, இயற்கை மண் தோட்டக்கலை பயிர் மாநில விருதுக்கான விருது 2024 அதை கிளிக் பண்ணி உள்ளாங்க. அதை கிளிக் பண்ணும்போது இதே ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அதை ஓப்பன் பண்ணிக்காங்க. இதுதான் பிடிஎஃப். ஃபர்ஸ்ட் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேஜில் இந்த இதுக்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை இன்னொரு டைம் பார்த்துடலாம் வாங்க. அங்கக வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கான விருது வழங்குதல் மாநில அளவில் வழிகாட்டு நெறிமுறைன்னு சொல்லியிருக்காங்க. அங்க வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் 2023-22 ஆண்டில் மாநில அளவில் சிறந்த விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டு 2 லட்சம் பரிசு வழங்கி முடிச்சிருக்காங்க. 2 லட்சம் பரிசு. முதல் பரிசு 1 லட்சமும், ரெண்டாவது பரிசு 60,000, மூன்றாவது பரிசு 40,000 சொல்லிக்கிறாங்க. விண்ணப்ப தகுதி மற்றும் முறை. அங்க வேளாண்மையில் சிறந்த விவசாயிகளுக்கு விருது. தமிழ்நாட்டில் வசிக்கணும், சொந்த நிலம் வச்சிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. சென்னை நீங்களாக. விண்ணப்ப படிவம் tnagriculture.dn.govt.in என்ற வெப்சைட்ல சொல்லிக்கிறாங்க. அடுத்து விவசாயிகள் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட வட்டார மாவட்ட தோட்டக்கலை அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. அதே இப்போ யாராவது பேசுங்கன்னா, மாவட்ட அளவிலான குரூப்களால் தேர்வு செய்யப்படும் விவசாயிகளுக்கு சிறந்த விவசாயி, அங்கீக வேளாண்மை மற்றும் விதை சான்றிதழ் இயக்குனர், தோட்டக்கலை கூடுதல் இயக்குனர், வேளாண் துணை இயக்குனர் மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் உள்ள குழுவால் இவங்க தேர்வு செய்யப்படும் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எப்படி விண்ணப்பிக்கலாம் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் விண்ணப்பதாரர் பெயர் ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்து விண்ணப்பத்தின் ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பர் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்து தந்தை பெயர், முகவரி கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது சொந்த நிலம் உள்ளவரா, ஆம்னாவன் போடுங்க, இல்லைன்னு போடுங்க. இயற்கை விவசாயம், பயிரின் என்ன பயிர், இயற்கை விவசாயத்தின் அனுபவம் கேட்கிறாங்க, அனுபவம் தான் போடுங்க. இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி இடுபொருள்கள் என்னென்ன இயற்கை விவசாயத்துக்கு இடுபொருள் பயன்படுத்தி போடுங்க. இதன் மூலம் கூடுதல் வருமானம் எவ்வளவு கிட்டின்னு போட்டுருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு உற்பத்தி கேட்டுக்கிறாங்க. அடுத்தது அங்கங்க சான்றிதழ் பெற்றுள்ளதா, ஆமாம் போடுங்க, இல்லைன்னு போடுங்க. அப்புறம் அவரால் பயிற்சியளிப்பு விவசாயிகளின் எண்ணிக்கையை பற்றி கேட்கிறாங்க. நெக்ஸ்ட் இயற்கை முறையில் தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மாநில அளவிலான விதிற்கு விவசாயத்தை எதிர்க்கும் போட்டியில்
விதிமுறை அறிந்து கொண்டேன் கேட்கிறாங்க. மேலும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை கட்டுப்படுகிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு சொல்லிட்டு கீழே அவங்க சைன் போட்டுருக்காங்க. சைன் போட்டு இது எங்க கொடுக்கணும்னா விவசாயிகள் பூச்சி வட்டார அல்லது மாவட்ட தோட்டக்கலை அலுவலிருந்து சமர்ப்பிக்கணும் விண்ணப்பத்தை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உனக்கு வேணும்னா பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ அதை பற்றி நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.